அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 717 730 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உணர்கரும் உயிருள்ள உடலுள்ள உலகுல அனைத்தையும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஓவுரா எழுவகை உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த அருட்பெரும் ஜோதி. பைகளில் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐவர அமைத்த அருட்பெரும் ஜோதி. தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெரும் ஜோதி. நிலம்பெறும் உயிர் வகை நீள்குழு அனைத்தும் அலம்பெற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. வேர்வு உற விதித்த மிகும் உயிர் திரள்களை ஆர் உற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 14 வரிகள். சரி, இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்ல வர்றாங்க இந்த 14 வரிகளில் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பை, முட்டை, பூமி, வியர்வை இந்த 4 வகையில் பிறப்பெடுக்கும் அனைத்து உயிர்களையும் அழியாமல் காக்குமாறு இறைவனிடம் வேண்டுறாங்க. அதுதான் இந்த 14 வரிகள்லையும் சொல்கிறாங்க. எப்படிலாம் வேண்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். உணர்கரும் உயிருள்ள உடலுள்ள உலகுல அனைத்தையும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே 2 வார்த்தைகளில் சொல்கிறாங்க. உயிருள்ள உடல் உள்ள. அதாவது உயிருள்ள அப்படின்றதுலாம் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்போடு இருக்கோம்ல, அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அவைகளெல்லாம் உடல் உள்ள அப்படின்றாங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, பாக்டீரியா, வைரஸ்ஸு, இந்த உயிரணுக்கள் இதெல்லாம் உயிர் உள்ள அப்படின்றாங்க. அதான் உணர்கரும் உயிர் உள்ள உடல் உள்ள உலகுள்ள அனைத்தும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் ஜடப்பொருளாகவும் இருக்கலாம், எல்லாத்தையும் வகுத்த, அதாவது எல்லாத்தையும் உண்டாக்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது எல்லா பொருள்களும் உயிருள்ள பொருட்கள், ஜடப்பொருட்கள், அதுலேயும் கண்ணுக்கு தோன்றக்கூடிய உடலோடு கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் அமைத்த வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஓவுரா எழுவகை உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே எழுவகை உயிர் அப்படின்றாரு. எழுவகை உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எழுவகை உயிர் அப்படின்னா, 1 தாவரங்கள், 2 பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஊர்வன வகையைச் சேர்ந்தவை, 3வது பறவைகள், 4 மிருகங்கள், 5 நரர்கள், 6 மனிதர்கள், 7 தேவர்கள். இவங்க தான் எழுவகை பிறப்பு. இந்த எழுவகை பிறப்புகள் இருந்தாலும் எல்லா பிறப்புகளிலுமே ஒரு பக்கம் மக்கள் உயிரினங்கள் இருந்து கொண்டே இருக்குது, மறுபக்கம் அதே உயிரினங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டே இருக்குது. அதாவது பிறப்பும் இறப்பும் இந்த எழுவகை பிறப்புகள்லையும் உண்டு. அது மாதிரி ஒரு வாழ்கின்ற நிலை, இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பைகளின் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐபர அமைத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது கர்ப்பப்பை மூலமாகவும் முட்டையிலிருந்தும் பூமியிலிருந்தும் வியர்வை மூலமாகவும் உயிரினங்கள் பிறவி எடுக்குமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு 2 சென்ற பதிவுக்கு முந்தைய பதிவில், அதாவது வரிகள்
691 92 இதே மாதிரி அங்கேயும் பாடியிருந்தாங்க. எப்படின்னா, பாரிடை வேர்வினில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி. இதே தான் அங்கேயும் சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, கர்ப்பப்பை மூலமாக மிருகங்கள் மனிதர்கள் முதலியன தோன்றுகின்றன. முட்டையிலிருந்து பல்லி காகம் முதலிய பறவைகள் தோன்றுகின்றன. பூமியிலிருந்து தாவரங்கள், வியர்வையிலிருந்து உண்ணி பேன் முதலியவை தோன்றுகின்றன. சரி, இப்போ இந்த மாதிரி தோன்றிய இந்த 4 கர்ப்பப்பை, முட்டை, பூமி, வியர்வை இதை விரித்து சொல்கிறாங்க. அடுத்த இந்த 8 வரிகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா, தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. தாயினுடைய கர்ப்பப்பையில் தங்கிய உயிர்கள் அழிவுறாதவாறு அவற்றை விலக்கி பிறவியுடன் உலகில் தோன்றுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. இதுதான் இங்கே சொல்கிறாங்க அந்த 2 வரிகளில். இதுக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இந்த பிறவி நம்ம கர்ப்பப்பையில் மூலமாக நம்மெல்லாம் பிறந்து வந்திருக்கோம், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கர்ப்பப்பையில் இந்த உயிர்கள் உருவாகி என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இந்த கர்ப்பப்பைக்குள்ளே அதை அனுபவித்தது, அதையெல்லாம் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படியெல்லாம் காப்பாற்றி நம்ம அந்த உயிராகிய நம்மளை காப்பாற்றி எப்படி நம்மளை ஜனிக்க செய்து இன்று நம்ம வாழ்வித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத தெளிவாக விண்ணப்பம், அதாவது சமரச சுத்த சன்மார்க்க பெரு விண்ணப்பம், அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக அதில் எல்லாமே இந்த பற்றி தான் சொல்கிறாங்க. கர்ப்பப்பையில் நாம் அடைந்த அந்த துன்பங்கள் நம்ம சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜீவனும் அது பிறந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான இன்னல்களில் இருந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு தான் வெளியே வருது. அப்படி இல்லைன்னா அந்த அந்த நம்ம ஜனிச்சிங்க வெளியே வர முடியாது. அது எப்படின்றது பாருங்கள், படிக்கும்போது தெரியுது. தாய் கருப்பையினிடத்து பூத பேரணு உருவில் கிடந்த எண்ணெய் அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வரையில் நச்சுக்கிருமி, நச்சுக்காற்று, நச்சுச்சுவாலை முதலிய உருபாத வகைகளால் எனது பூதப்பேரணு உருவு சிதறி வேறுபடாமலும் காத்தருளினீர். அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவிற் கிடந்த காலத்து இரும்பிற் பெரிதும் கடினமுடையதாய் இருட்குகையிற் பெரிதும் இருள் உடையதாய் மிகவும் சிற்று அளவு உடையதாய் அசுத்த முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி களைத்த போதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்தருளினீர். அன்றியும் தாய் கருப்பையினுள் பிண்ட வடிவில் கிடந்த பசியினால் பரிதவித்து மூர்ச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையிற் பிண்ட வடிவில் கிடந்து பேய் வெருட்டாலும் பேரிருட்டாலும் பயந்த போதெல்லாம் நாத ஒளியார் பேய் வெருட்டையும் வித்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர். அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தீ, பெரும் காற்று, பேரோசை, பெருவெள்ளம், பெரும் புழு முதலிய உருபாத துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விளக்கி அருளினீர். அன்றியும் உலகனிடத்தே பிறந்து அனுபவிப்பதற்கு உரிய சுப அனுபவ பெருக்கம், ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர். அன்றியும் சோனித காற்றின் அடிபடல், யோனி நெருக்குண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட்ட போதெல்லாம் காத்து இவ்வுலகினிடத்தே தோற்றுவித்து அருளினீர். அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கர்ப்பப்பைக்குள்ளே என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தோம், அதையெல்லாம் எப்படி அவர் காத்து நம்மளை
இந்த ஜனிக்க செய்து இப்போ வாழ்வித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத தெளிவாக அங்கே சொல்கிறாங்க. போதும். இது அதனால் இப்போ நம்ம குழந்தைகள், நம்ம மகளோ மருமகளோ அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களோ யாரோ இப்போ ரோட்டில் போகும்போது கூட நம்ம நிறைய தாய்மார்களை பார்க்குறோம், கருவுற்ற தாய்மார்களை பார்க்குறோம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இப்படி தான் வேண்டணும். எப்படி வேண்டணும்? தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம வேண்டணும். அப்படின்னோம்னா அவங்களுக்கு எல்லாம் சுகப்பிரசவம் ஆகும். அவர்களுக்கு எந்த தடைகளும் எந்த குழப்பங்களும் அந்த பேறுகாலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் சுகப்பிரசவமாக ஆகும். இது எனது அனுபவ உண்மை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்குடைய மகளாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், எல்லாமே அவங்களையெல்லாம் நம்ம மனப்பூர்வமாக இது மாதிரி நம்ம சொல்லணும். தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆயுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நம்ம டெய்லி தினமும் சொல்லிக்கிட்டே வந்தாலே பிரசவம் சுகப்பிரசவம் ஆகும். எந்த தடங்களும் வராமல் தாயும் சேயும் நலமாக பிறப்பார்கள். சரி, அடுத்து முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது முட்டையிலே தங்கி வளரும் உயிரானது அந்த ஜீவனின் முழு உருவமாகும். அதாவது இப்போ ஒரு சாதாரண முட்டை தான், கோழி முட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சாதாரண கோழி முட்டை நினைக்கக்கூடாது. அந்த கோழி முட்டைக்குள்ளே ஒரு முழு கோழி உருவாவதற்கான அந்த முழு உயிர் திரளும் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றாங்க. அதைத்தான் அவர் முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள் அப்படின்றாரு. ஒவ்வொரு முட்டைக்குள்ளேயும் அந்த முழு அந்த உயிர் வளர்வதற்கான அந்த திரள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட உயிரினங்கள் அனைத்தினையும் திடமாக வெளிவரும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை காத்தருள்கன்றாங்க. ஒவ்வொரு முட்டைக்குள்ளே இருந்தும் அந்த உயிர் திடமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வெளிவருமாறு அருள் செய்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. சரி, அடுத்து நிலம் பெறும் உயிர் வகை நீள்குழு அனைத்தும் அலம்பெற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த பூமியில் பலவிதமான தாவர வகைகள் இருக்குது. பெயர் சொல்ல முடியாத அளவு தாவர வகைகள் இருக்குது. அவை அனைத்தையும் வாடாமல் வளர்த்து விளங்கும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. அதான் இந்த 2 வரிகள். அடுத்து வேறுற உதித்த மிகு உயிர் திரள்களை ஆறுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது தலையில் உள்ள அந்த வியர்வையினால் பேன் உண்டாகுது. அதே மாதிரி நாயோட அந்த வேர்வையினால் உண்ணி அப்படின்ற உண்டாகுது. இவைகளை எல்லாம் இந்த உண்ணி பேன் இவைகளை எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சிறப்புற காத்தருள் வீராக அப்படின்றாங்க. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.